இப்ப நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 10 ஏக்கர் தென்னந்தோப்பு. அதுவும் விலையும் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட். 2வது ஊர தொட்ட மாரி இருக்கக்கூடிய ஒரு அளவான தென்னந்தோப்பு சேலுக்கு பார்க்குறோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடுமலையிலேருந்து நீங்க பழனி போம்போது கரெக்ட்டா கொழுமம். கொழுமத்துக்கு தெற்கு சைடுல ஆண்டிப்பட்டி அப்படின்னு ஊர் தொட்ட மாரியே அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. லாஸ்ட்ல தெரியிறது பார்த்தீங்கன்னா, ஊர் அது. அந்த ஊரோட பார்டர்லேருந்தே நம்ம இடம் ஸ்டார்ட் ஆயிரும். ஃப்ரண்டேஜ்ல கொஞ்சம் எம்ப்டி லேண்டும் உங்களுக்கு வந்துரும். அதே மாரி கிணறு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தனி கிணறு, தனி சர்வீஸ் வந்துருது. கிணறு கரெக்ட்டா ஜலமூழல் அமைஞ்சிருக்கு. உள்ள வந்து இந்த ஒரு பெரிய வீடும் இருக்கு. ஓட்டு வீடு தான் இருக்கு. அதே மாரி ஒரு ஷெட்டும் பெரிய ஷெட்டும் உள்ள இருக்கு. மரங்களோட வயசு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எல்லாமே ஏறக்குறைய ஒரு 20 வயசு இருக்கக்கூடிய மரங்கள். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, தோட்டம் கொஞ்சம் பராமரிப்பு கம்மியா தான் இருக்கு. ஆனா, நல்ல பராமரிப்புல இருந்தா ரேட் அதிகமா சொல்லுவாங்க. நம்ம எடுத்து பராமரிப்பு ஈஸியா பண்ணிக்கலாம். தோட்டமும் வாஸ்துக்கும் பக்காவா அமைஞ்சிருக்கு. நல்ல மட்டமான சமமான பூமி இது. உள்ள வந்து மாமரங்கள் கொஞ்சம் இருக்கு. அதே மாரி நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 10, 20 செடிகள் உள்ள வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டேஜ்ல பூரா நார்த்தங்காய் செடி வச்சிருக்காங்க. அதே மாரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மகாகனி மரங்கள். எல்லாமே பெரிய மரங்கள். நல்லா விளைஞ்ச மரங்கள் உள்ள இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 70 மகாகனி மரங்கள் உள்ள வச்சிருக்காங்க. அது மூலமாவும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். வெட்டுனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 லட்சம் ரூவா உங்களுக்கு இன்கம் வந்துரும். பாருங்க இதெல்லாமே நல்ல பெரிய மரங்கள், விளைஞ்ச மரங்கள், மகாகனி மரங்கள். இதெல்லாம் நீங்க வச்சு உருவாகுறதுக்கு குறைஞ்சபட்சம் 10, 20 வருஷம் ஆயிரும். அந்த மாரி இருக்கக்கூடிய மரங்களும் உள்ள இருக்கு. மண்ணும் பார்த்தீங்கன்னா, நல்ல செம்மண் பூமி. தண்ணிக்கும் இந்த ஏரியா பிரச்சனை கிடையாது. ஊர தொட்ட மாரியும் நம்ம பூமி அமைஞ்சிருக்கு. ஊர தொட்ட மாரி இருக்கிறனால, ஃபியூச்சருக்கு நீங்க ஏதாவது லேஅவுட் போட்டு சைட் பிளான் பண்றீங்கன்னா, ஃபியூச்சர் பிளானுக்கு அது யூஸ் ஆகும். இல்ல நம்ம சொந்தத்துக்கு தனிப்பட்ட முறையில கம்மியான பட்ஜெட்ல தோட்டம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல பூமி. அதே மாரி ரீசேல் பர்ப்பஸ் பண்றவங்க இடத்த வாங்கி நல்லா கிளீன் பண்ணி, பராமரிப்பு பண்ணி குடுத்தீங்கன்னா, நல்ல ரேட்டுக்கு போகும். இந்த இடத்தோட ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 40,00,000 ஃபைனல் கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த நேர்ல பாருங்க. தோட்டம், ஏரியா நம்ம பட்ஜெட்டும் செட் ஆகுற மாரி இருந்துச்சுன்னா, முடிஞ்ச அளவுக்கு இவங்க சொல்ற ரேட்ல இருந்தும் இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி பேசி குடுக்க முடியுமோ பேசி குடுத்துடலாம். மேலும் இந்த தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ, இல்ல இந்த தோட்டத்த நீங்க நேர்ல வந்து பார்க்குற மாரி இருந்துச்சுனாலும், நம்ம ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாரி உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு குடுக்குற மாரி இருந்தாலும், நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.